இல்லை ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா செத்த பயிலுலா. லவ்க்கு அப்புறம் ஒருத்தன் குடிச்சானா அது லவ் ஃபெயிலியர். கல்யாணத்துக்கு அப்புறமா அவன் குடிச்சானா லைஃபே ஃபெயிலியர். இது வந்து பாப்பா அந்த ஆப்போசிட்ல ஒரு சூர்யா அண்ணான்னு சொல்லி அவங்களோட விளையாடுறாங்க. சூர்யா மாமா சூர்யா மாமான்னு போயிடுவான். ஓப்பனா சொல்ல போனா எங்களோட வண்டியில எங்களோட கூட வர மாட்டா எங்களை நம்பி. ஆனா அந்த அண்ணா கூட பாய் பாய் சொல்லிட்டு போவா தைரியமா. அவருக்கும் போய் ஃபுட்டு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. அந்த அண்ணா கணிக்கு வர வந்து ஒரு அது எப்படின்னா ஃப்ளார் இந்த டேபிள்ல எல்லாம் வைப்போம்ல அந்த மாதிரி வந்து ஒரு இது வாங்கியிருக்காங்க டேபிள் ஃப்ளார். அதேதான் சூர்யா நல்லா இருக்கா? கிஃப்ட் இருக்கா? அவ்வளோ கேட்டு அந்த கடையில நான் அடம் பிடிச்சிட்டு இருந்தேன் எனக்கு வேணும்னு. அதெல்லாம் வேண்டாம் சொன்னா கீழே அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு காலையில கூட புலம்பிட்டு ஏண்டி எனக்கு இருந்தாலும் வாங்கியிருக்கலாம் அப்படின்னு. இந்த கிஃப்ட் பத்தி என்ன நினைக்கிறேன்? இந்த கிஃப்ட் என்னோட பர்த்டேக்கு இந்த பேங்கிள்ஸ் இயரிங்லாம் வாங்கலாம்னு சொல்லிட்டு அங்க போயிருந்தோமா. பக்கத்துல தான் இங்க ஒரு கல்யாணுக்கு அவங்க போயிருந்தோம். அப்போ ஒரு செயின் எனக்கு பார்த்து ரொம்ப பிடிச்சிருச்சு. நல்லா ஸ்டோன் வச்சு என்னோட சாரி வயலட் கலர்ன்றதுனால நம்ம அந்த வயலட் பேஸ்டாவே எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு செயின் பார்த்தேன். அது வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா இருந்துச்சு. இதை விட அது காஸ்ட்லியா இருந்துச்சு. ஆனா அது வந்து ஒரு இதுதான் நான் என்னோட பர்த்டேல போட்டிருக்கேன் பாருங்க. நான் இதை பார்த்து எனக்கு இதுவும் வேணும் அப்படின்னு வயலட் கலர் தானே சேலை அதே எடுன்னு சொன்னா. இதை பார்த்து ரெண்டுமே நான் எடுத்துக்கிறேன் கனி இல்லைன்னா இதை வாங்கி எனக்கு சர்ப்ரைஸாவது பண்ணடி கனின்னு சொல்லி நான் அழுதுட்டு இருந்தேன். சர்ப்ரைஸாவது பண்ணடின்னு சொல்லி அழுதுட்டு இருந்தேன். வேணவே வேணாம். ஏன்னா அவளுக்கு இது பிடிக்கலையோன்னு நினைச்சிட்டேன் நான். இல்ல ரேட் அதிகம்னு நினைக்கிறாளான்னு தெரியல எனக்கு. சரி அதனால ஏதோ ஒரு ரீசன்னாலதான் சொல்றா போலான்னு நினைச்சிட்டு சரி வேணாம். ஆனா அந்த கடையை விட்டு வர மனசு வரல. காலையில ஃபுல்லா புலம்பிட்டு இருந்தேன். ஆனா இந்த சர்ப்ரைஸ் வந்து பயமா இருக்குடி எனக்கு. இந்த காது கொய்யன் ஆல்ரெடி இந்த காது கேட்காது. இந்த காது கொய்யன். அதனால இது வந்து உண்மையாவே ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் இந்த செயின் அந்த வளையல் இதுலாம் நான் ஆசையப்பட மாட்டேன். இது ஃபர்ஸ்ட் வச்சு பார்த்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃப்ராகும் கனி எடுத்து கொடுத்துட்டான்னா இந்த செயினை போட்டு நான் போட்டோ ஷூட் பண்ணிக்கிறேன்.
சோ அவ்வளவுதான் இதோட இந்த பிறந்தநாள் இன்னையோட முடிஞ்சிட்டு பூரா கிஃப்ட் இன்னையோட இப்பயோட முடிஞ்சு போச்சு அவ்வளவுதான். இந்தா சோ அவ்வளவுதான் இதோட இந்த அடுத்து பொங்கல் வரும், அடுத்து பாப்பா பிறந்தநாள் வரும், எல்லாத்துக்கும் கிஃப்ட் நீ பண்ணிட்டே தாங்க இருக்கணும். பொங்கலுக்குள்ள நியூ இயர் வந்திருக்கு. இது வந்து பர்த்டே கேர்ள், சோ அதனால மத்தபடி பொங்கல் தீபாவளிக்கு வாய்ப்பு. சரி பர்த்டே கேர்ள் தானே, நட்சத்திர பிரகாரம் எனக்கு டிசம்பர் மாசம் வருது. இல்ல பண்ணிதான் ஆகணும், வேற வழி இல்ல. சோ இதோட இந்த வீடியோ பைத்தியம் முடிச்சிருச்சு போல, இந்த பிள்ளை தூக்கம் முத்தி ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கு. அம்மா முத்தம் கொடு மம்மிக்கு. ஹாப்பி பர்த்டே சொல்ல அம்மாக்கு என்ன சொல்லு. ஹாப்பி ஹாப்பி. இன்னைக்கு எப்படி போச்சு உனக்கு பர்த்டே? இன்னைக்கு பர்த்டே வந்து ஒரே சர்ப்ரைஸா போச்சு. எதிர்பார்க்காத கிஃப்டும் கொஞ்சம் வந்துச்சு, ஆனா சில இது எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இது வாங்கி தருவாளா அப்படின்னு யோசிச்சேன். கரெக்டா அந்த மாதிரி வாங்கி கொடுத்தா. ஆனா எல்லாமே மோஸ்ட்லி இதுதான். ஆனா இந்த பாப்பப் வந்து எதிர்பார்க்காது, இத்தனை வெடிப்பான்றது தெரியல. அதுக்கப்புறம் வந்து இன்னைக்கு போய் போட்டோ எல்லாம் வந்து எடுத்தோம். ஆனா இன்னைக்கு வந்து ஒரே தூக்க கலக்கமா போயிடுச்சு. ஆமா, ஏன்னா நைட் தூங்குனது லேட், மார்னிங் சீக்கிரம். என்னமா கொஞ்சம் அமைதியா இருக்கு தோடா எடுத்து. நேத்து நைட் தூங்குனது லேட்டுன்றதுனால எடிட்லாம் பண்ணிட்டு அப்புறம் 12 மணிக்கு விஷ் பண்ணி கேக் வெட்டிட்டு லேட்டா தான் தூங்கினோம். அதனால இன்னைக்கு ஃபுல்லாவே போட்டோ எடுக்க போன இடத்துலயே வந்து சரியான தூக்கம். அப்புறம் அதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம். ஆனாலும் தூங்கவே இல்லை, அப்படியே டிவியை பார்த்துட்டே உட்காந்துருந்தோம். இனிதான் போய் தூங்கவே செய்யணும். விட மாட்டாளான் இருக்கு. வேணாண்டி அவளோட தூங்கணும்டி, நானு பிரேலாம் வேணாண்டி. எத்தனை அடியே வாங்கி வச்ச, கண்டிப்பா நாளைக்கு விக்கிரக்காளி வர சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கேக்குற ஒதுக்காது கேட்காம போயிருக்கு நினைக்கிறேன். வைக்குமா உனக்கு பயமாவே இல்லையா? கேக்கெல்லாம் நல்லா வெட்டி நல்லா ஜாலியா. சாங் எப்படி இருந்துச்சு? அந்த சாங்கு நல்லா இருந்துச்சு, அந்த லைன்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சு. ஆனா வாய்ஸ் கொஞ்சம் செட் ஆகாத மாதிரி இருந்துச்சு. ஆனா ரொம்ப அந்த சாங் கேட்டு ஒரு 1/2 an hourக்கு ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்லயே இருந்துச்சு, ஒரு மாதிரி ஃபீலிங்கா. ஏன்னா நிறைய எனக்கு வந்து சர்ப்ரைஸ் எல்லாம் கொடுக்க தெரியாது. சத்தி வந்து நிறைய சர்ப்ரைஸ் பண்ணுவா, எனக்கு வந்து சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ண தெரியாது. சர்ப்ரைஸ் பண்ண தெரியலனாலும் பரவாயில்ல, சர்ப்ரைஸ் அந்த அவன் ஒண்ணு யோசிச்சு வச்சிருப்பாள், அதையாவது கரெக்டா பண்ணணும். இந்த மேடம் வந்து இந்த தடவை ஒரு சர்ப்ரைஸ் எனக்கு பிளான் பண்ணது ஒரு இடத்துல கேட்டிருக்காங்க. அந்த அண்ணன் டைரக்டா எனக்கு போட்டோ அனுப்பிச்சிட்டாரு. அதை பார்த்து நான் இவளுக்கு ஃபார்வர்ட் பண்ணி விட்டு ஏதோ எனக்கு பிறந்தநாளுக்கு வாங்குற போல செலக்ட் பண்ணி அனுப்புன்னு சொல்லி நான் அவளுக்கு அனுப்பிச்சு விட்டேன். இதே மாதிரிதான் போன தடவை எனக்கு வந்து இந்த ரிங்கு வாங்கி கொடுத்தா. இந்த ரிங்கு வாங்கி கொடுத்து இதோட பில்லு என் நம்பருக்கு வரும் தெரியாம பில்ல கொடுத்துட்டு வந்து அவங்க பில்ல என் நம்பருக்கு அனுப்பிச்சு விட்டாங்க. எனக்கு சர்ப்ரைஸும் பண்ண தெரியாது, அந்த பண்ற சர்ப்ரைஸையும் ஒழுங்கா பண்ண தெரியாது. அதான் மேட்டர், மெயினே அவளுக்கு அதுதான், சர்ப்ரைஸே பண்ண தெரியாது. ஆனா என்ன பிறந்த நாளுக்கு இவளுக்கு கிஃப்ட் தரணும், ஏதோ ஒரு கேட்ட கிஃப்ட் நல்ல கிஃப்டா வாங்கி தரணும், அது எனக்கு தெரிஞ்சே வாங்கி தரணும், அதுதான் அவளோட மைண்ட். ஸோ அவ்வளவுதான், இன்னைக்கு வந்து பிறந்த நாள் சூப்பரா இல்ல, ரொம்பவே சூப்பரா போச்சு. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது இந்த கலந்து எடுக்காம போயிடும்.